மகேஷே, மகேஷே, ஏ மகேஷே, ஏ மகேஷே, ஏ மகேஷ், நீ இங்கேயா இருக்க? என்ன கேள்வி இது? காலங்கத்தால வீட்ல இல்லாம எங்க இருப்பாங்க? ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. என்ன சொல்ற? ஒழுங்கா சொல்லி தொலை. சீ 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 சீ, இப்படி ஒரு கேவலத்தை என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லடி. ஏய், விஷயம் என்னன்னு சொல்லிட்டு புலம்பு. என்னடி இவன் இப்படி பொண்டாட்டி தாசனா இருக்கான்? நேத்து நம்ம கிட்ட பேசினா பாரு, அத்தனையும் நடிப்பு. நம்மளை எல்லாம் கேனச்சிரிக்கின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காண்டி. பெரியம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சும்மா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க. யாரு? நான் லூசா? நம்மளையெல்லாம் பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருக்காண்டி உன் அண்ணன். அந்த சரவணன் பையன் ரூமுக்கு கூட்டலான்னு போனேன்டி. சீ 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 சீ, அத பார்க்கவே முடியல என்னால. என்ன நடந்துச்சு? ஏய், அவன் பீரோவுல இருக்கிற அவன் பொண்டாட்டி புடவையெல்லாம் எடுத்து அது மேல படுத்துக்கிட்டு புடவைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான்டி. நான் தான் சொன்னேன்ல, அவன் ஒரு பொண்டாட்டி தாசன்னு. அவனை கடவுளே வந்தாலும் மாத்த முடியாதுன்னு சொன்னேன்ல. சும்மாவே அவன் முந்தானைய பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே திரிவான். சுத்தி மக்க மனுஷங்க இருக்காங்கன்னு என்னைக்காவது அவன் வெக்கப்பட்டிருக்கானா? எப்ப பார்த்தாலும் பூனைக்குட்டி மாதிரி அவ காலையே புடிச்சு சுத்தி சுத்தி வந்தான். இப்ப கடவுளா பார்த்து அவளை இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு. ஆனா நீ என்ன பண்ண? அவகிட்ட என்னமோ பெருசா சவால் விடுறேன்னு, சபதம் போடுறேன்னு சொல்லி நீ இங்கேயே இருடின்னு சொன்ன. அவ இதுதான் சாக்குன்னு திண்ணையிலேயே டேரா போட்டுட்டா. அவனுக்கு பொம்பளை வாசமே ஆகாம கட்டுப்பாடா வளர்த்திருக்கேன்னு நீ சொன்ன. அப்படி இருந்தோம் அவளை வீட்டை விட்டு போடின்னு சொன்னானே, எதுக்கு சொன்னான்? அவன் இத்தனை நாளா தங்கச்சி மேல வச்சிருந்த பாசத்தினால சொன்னான். இனிமே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா? கிடைச்சதும் கை நழுவி போயிருச்சடி. போனவ அப்படியே போய் தொலையட்டுன்னு விடாம இழுத்து புடிச்சு உட்கார வச்சிருக்க. இவன் சேலைய புடிச்சே கட்டி புடிச்சு தூங்குறான். என்னைக்காவது நாம எல்லாரும் வெளியில போன நேரத்துல அவன் மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ணுவான்? மகேஷ், இந்த உலகத்துல யார வேணாலும் நம்பலாண்டி. ஆனா நான் தான் அம்மா புள்ளன்னு சொல்றான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. அவனுங்க தான் இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருப்பானுங்க. மகேஷ், நீ வேணா போய் பாரு. அந்த சேலை இந்நேரம் கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி கந்த கந்தலா இருக்கும். அப்படி இல்ல இறுக்கி கட்டி புடிச்சுக்கிட்டு கிடக்குறான். என்ன மகேஷ், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், எதுவுமே பேசாம நிக்கிற? இல்ல, நீ சொல்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட இனிமே அவளை சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னவன் இப்ப சேலைய தலைக்கு வச்சு தூங்குறான்னா? தலைக்கு வச்சா? தடி மாட்டு பையன் வெட்டு பூரா சேலையை அள்ளி போட்டுட்டு அதுக்கு மேல படுத்து தூங்குறாண்டி. சொல்றது கரெக்ட் தான். இவன் எப்ப வேணாலும் மாறுவான். இவனை நம்ம ரொம்ப கவனமா டீல் பண்ணணும். என்கிட்ட விட்டுரு. இனிமே அவனுக்கு அவன் நினைப்பே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன்.
பார்த்துருப்பாங்களா?